வணக்கம் நண்பர்களே. குரு சீடன் சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன். நான் பிரேம் தர்மா, ஓஷோவின் சீடன். குரு என்பவர் எவ்வாறு சீடனை ஞானத்தை நோக்கி வழிநடத்தி செல்கிறார் என்பதை இந்த குரு சீடன் சேனல் மூலமாக நீங்கள் உணர முடியும். ஒவ்வொரு வீடியோவிலையும் ஓஷோ குறிப்பிடக்கூடிய மையமான செய்தி இருக்கும். அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஓஷோவின் சொற்பொழிவில் இடம்பெற்ற அழகான செய்தியை தான் நம்ம வீடியோவாக பார்க்குறோம். சத்தியத்தை உணர்ந்து கொள்வதற்குண்டான உங்களுடைய சக்தியை எவ்வாறு உயர்த்தி கொள்வது, வளர்த்து கொள்வதற்குண்டான செய்தி இதில் இருக்குது. அதனால் முழுமையாக பாருங்கள். ஓஷோ இதனை சமமாய் சற்றே கவனி என்று கூறுகிறார். இந்த செய்தி ஒரு மந்திரம் போன்று செயல்படுகிறது. இது எவ்வாறு இருக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும். முதல்ல இந்த சேனலுடைய தொடர்பு சேனலில் சொல்லிவிட்டு ஓஷோனுடைய வழிகாட்டுதலை நம்ம கேட்போம். ஓஷோ மெசேஜஸ் தமிழ், தியானம், பக்தி, குரு சீடன் இந்த சேனலில் இருக்குது. உங்களுக்கு பிடித்தமான சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள். இதற்குண்டான லிங்க் கீழே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்பொழுது ஓஷோனுடைய வழிகாட்டுதலை நம்ம கேட்போம். ஜென் குரு லின்சி இறந்து கொண்டிருந்தார். ஆயிரக்கணக்கான சீடர்கள் அவரை சுற்றி இருந்தனர். அவரது கடைசி வார்த்தையை கேட்க ஆவலுடன் காத்திருந்தார்கள். அவரது முகத்தில் முன் எப்பொழுதும் காணாத ஒரு பிரகாசத்தை சீடர்கள் அப்போது கண்டனர். ஆனந்தமாக சிரித்து கொண்டு மேலே வீட்டுக்குறையை பார்த்து கொண்டிருந்தார். ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. உயிர் பெரியும் நேரம் வந்துவிட்டது. அனைவரும் அவரது வார்த்தைக்காக காத்திருந்தனர். இன்னும் அவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் கூரையில் எதையோ பார்த்தபடி ஆனந்தமாக வாய்விட்டு சிரித்து கொண்டுதான் இருந்தார். அவரது பால்ய நண்பரும் ஜென் குருவுமான ஒருவர் லின்சியின் அருகில் சென்று அவருக்கு நினைவூட்டினார். லின்சி, நீ உனது கடைசி வார்த்தையை சொல்ல வேண்டும் என்பதை மறந்துவிட்டாயா? நீ இறந்து கொண்டிருக்கிறாய். உன் சீடர்கள் உன் வார்த்தையை கேட்க காத்திருக்கிறார்கள். கூரை மேலே எதையோ பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டுவிட்டு மேலே அண்ணாந்து பார்த்தார் நண்பர். வீட்டு கூரை உட்புறத்தில் 2 அணில்கள் ஓடிக்கொண்டும் விளையாடி கொண்டும் அதன் சந்தோஷமாக ஒளியை எழுப்பிக் கொண்டும் இருந்தன. சமமாய் சற்றே கவனி என்று தனது நண்பனிடம் சொன்ன லின்சி மேல் கூரையில் விளையாடி கொண்டிருந்த 2 அணில்களை பார்த்து சிரித்தபடியே ஆனந்தமாக இறந்து போனார். சீடர்கள் ஒவ்வொருவரும் தங்களது குரு சிறந்த வார்த்தைகளை சொல்லப் போகிறார் என்று காத்திருந்தார்கள். அவர் அணில்கள் விளையாடுவதை கவனி என்று சொல்லி சென்று விட்டார் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். லின்சியின் நண்பர் அவர்களை பார்த்து, உங்களுக்கு அற்புதமான செய்தி ஒன்றை சொல்லிவிட்டு தான் இறந்து போயிருக்கிறார். சற்றே சமமாய் கவனி என்பது குருவான எனக்கும் ஒரு அற்புதமான செய்திதான். இந்த பிரபஞ்சம் நிகழ்த்துகின்ற எல்லா செயல்களும் முக்கியமானது, சமமானது. இதில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. அப்படி அதில் ஏற்றத்தாழ்வுகளை உங்களால் கண்டுபிடிக்க முடிந்தால் அது உங்களது மனதின் கண்டுபிடிப்பாக மட்டும்தான் இருக்கும். இந்த பிரபஞ்சத்தை பொறுத்தவரையில் உங்களது குருவின் இறப்பும் அணிலின் விளையாட்டும் ஒன்றுதான். இரண்டும் சமமானது தான். அவைகளை ஒன்றாக சமமாக நினைக்கும் மனம்தான் பிரபஞ்ச தன்மை அடையும். அதை அடைந்துவிட்டால் நீங்கள் இறந்து போகும் அந்த நேரத்தில் அங்கு இறப்பு என்று எதுவும் இல்லை என்பது உங்களுக்கு தெரிய வரும் என்றார். ஓஷோ எவ்வாறு ஞானத்தை விளக்குகிறார் அப்படின்றத பாருங்கள். உங்களுடைய கூர்ந்து உணரக்கூடிய அந்த திறனும் அந்த நுட்பமான ஒரு உணர்வும் உங்களுக்குள் வளர வேண்டும். அதுதான் உங்களுடைய சத்தியத்தை நோக்கிய உணர்தற்கு அடிப்படையாக இருக்கும். சற்றே சமமாய் கவனி என்று குறிப்பிடும்போது இந்த இயற்கையை குறிப்பிடுகிறார். இயற்கையின் நிகழ்வுகள் எல்லாமே ஒன்று போலத்தான் இருக்கின்றன, சமமாக இருக்கின்றன அப்படின்ற உணர்வை உங்களுடைய கூர்ந்து அறியக்கூடிய திறனால் வளரும் அப்படின்றதான் ஓஷோனுடைய மையமான செய்தி. இது போன்ற நல்ல செய்திகளுக்காக ஓஷோனுடைய தொடர்பில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.